ஹலோ விவாஸ், வெல்கம் டு ஏகா வாய்ஸ் ஓவர். இன்னும் ஒரு மாசத்துல வெயில் நல்லா கொளுத்த ஆரம்பிச்சிடும். அப்புறம் என்னங்க, ஏப்ரல் மே மாசத்துல மண்டைய பழக்கிற அளவுக்கு வெயில் அடிக்க போகுது. அந்த வெயில சமாளிக்க நம்ம இளநீ, மோர், தர்பூசணி இதையெல்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் ஓகேவா இருக்கும், அப்படித்தானே நீங்க நினைக்கிறீங்க? ஆனா இந்த வருஷம் அப்படி கிடையாதான். நம்ம கிளைமேட்ல சில சேஞ்சஸ் வந்திருக்கு. ஆமாங்க, ஆப்லியான் நிகழ்வு ஏற்பட்டிருக்கு. 2026 ஜனவரி 21 காலை 5 மணியில் ஏற்பட்ட இந்த ஆப்லியான் நிகழ்வு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நீடிக்குமா. இதனால என்ன ஆகும்னு பாக்குறீங்களா? எப்பவுமே ஒரு குளிர்ந்த தன்மை நம்ம கிளைமேட்ல இருந்துகிட்டே தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஏன் இந்த மாற்றம் ஏற்பட போகுதுன்னு பாக்குறீங்களா? நம்ம பூமிக்கும் சூரியனுக்கும் 9 கோடி கிலோமீட்டர் தூரமா. ஆனா இந்த ஆப்லியன் காலகட்டத்துல பூமிக்கும் சூரியனுக்கும் 15.2 கோடி கிலோமீட்டர் அதிகரிக்க போகுது. பூமிக்கும் சூரியனுக்கும் இடைவெளி அதிகரிக்கிறதுனால குளிர்ந்த காற்று வீசுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு விளக்கமா சொல்லணும்னா, பெரிலியான் என்பது பூமி சூரியனுக்கு அருகில் இருக்கிற நிகழ்வு. ஆப்லியான் என்பது பூமி சூரியனுக்கு வெகு தொலைவில் இருக்கிற நிகழ்வு. ஆப்லியான் நிகழ்வை கண்ணால பார்க்க முடியாது, ஆனா அதன் விளைவுகள் நம்ம நல்லாவே உணர முடியும். அப்ப இந்த வருஷம் பங்குனி வெயில் பல்ல காட்டாதா, அனல் பறக்கும் அக்னி நட்சத்திர வெயில் சுட்டு எரிக்காதான்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஆனா ஊட்டி மாதிரி கொஞ்சம் குழு உளுந்தான் இருக்கும் போல. வானம் மேகமூட்டமா இருந்தாலும் வெயில் இருந்தாலும் எப்பயுமே ஒரு குளிர்ந்த தன்மை இருந்துகிட்டே தான் இருக்குமா. இந்த கிளைமேட் நமக்கு அதிகம் பழக்கம் இல்லாதனால இது பெரிய மாற்றம்னே சொல்லலாம். இந்த ஆப்லியன் காலகட்டத்துல மனிதர்களுக்கு இரும்பல், சளி மற்றும் மூச்சு திணறல் போன்ற உடல் பிரச்சனைகள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கதா சொல்றாங்க. அனைவரும் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்த உணவுகளை எடுத்துக்காங்க. சோ சகோதர சகோதரிகளே, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். இந்த ஆப்லியன் காலகட்டத்துல நாம் அனைவரும் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வோம்.